பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதளம் மற்றும் அனைத்து ஊடக சகோதரர்களுக்கும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக எங்களது இனிய நண்பர்கள் வணக்கம். இந்த சந்திப்பு எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீப காலமாக ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றி கொஞ்சம் ஊடகங்கள்லையும் பத்திரிகைலையும் கொஞ்சம் சில செய்திகள் வருது. அதுக்கான ஒரு விளக்கத்துக்காக, எங்களுக்கு தெரிந்த சில உண்மைகளுக்காக நாங்கள் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கோம். திரு பாரிவேந்தர் அவர்களை பற்றி தான் நான் இப்போ பேச இருக்கிறேன். திரு பாரிவேந்தர் அவர்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் மற்றும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் மற்றும் தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம், இப்படிப்பட்ட திரைத்துறை சார்ந்த அனைவருக்கும் எண்ணற்ற பல உதவிகளை செய்திருக்கிறார். குறிப்பாக எங்களது தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தினுடைய அனைத்து உறுப்பினர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினர்னா மனைவி, மகன், மகள், அப்பா, அம்மா அனைவருக்கும், அதே மாதிரி இயக்குநர்கள் சங்கத்தை சேர்ந்த உறுப்பினர்கள், அவர்கள் மனைவி, மகன், மகள், அப்பா, அம்மா அனைவருக்கும் எல்லா விதமான மருத்துவ சிகிச்சைகளையும் இலவசமாக செய்து தருகிறார். இந்த எல்லா விதமான மருத்துவ சிகிச்சைகள்னா பைபாஸ் சர்ஜரியில் அடங்குது, கிட்னி ரீப்ளான்டேஷன் அடங்குது, பிரெயின் டியூமரோ இல்லை மூளையில் ஏதாவது கட்டி இருந்தாலும் இதை அகற்றுவது உட்பட எல்லா விதமான சிகிச்சைகளையும் அவர் இலவசமாக எங்களுக்கு செய்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் அதுக்குண்டான மருந்து மாத்திரைகளையும் எங்களுக்கு இலவசமாக தந்து உதவுறாரு. இது மட்டும் இல்லாமல் எங்களது இயக்குனர் சங்கமும் சரி, திரைப்பட தொழிலாளர் சம்மேளனமும் சரி, இதை சார்ந்த வாரிசுகள் அனைவருக்கும் பொறியியல் மற்றும் கலை, அறிவியல் உட்பட அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் 4 வருஷம் படித்து முடிக்கிற வரைக்கும் இலவசமான கல்வி, ஒரு கட்டணம் இல்லாமல், நன்கொடை இல்லாமல் எங்கள் எல்லாருக்குமே கொடுத்து உதவிட்டு இருக்காரு. இது போன்ற எண்ணற்ற உதவிகளை எந்த பிரதிபலனும் இல்லாமல், இது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு தகவலுக்கு நான் சொல்லணும். எங்களது திரைப்பட இயக்குனர் சங்கத்துக்கு நான் அவரோட சந்தித்து, சார் எங்கள் உறுப்பினர்கள்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் அதிகமாக இருக்காங்க, இவங்கெல்லாம் ஷார்ட் ஃபிலிம் எடுத்தால் தங்களுடைய திறமையை ப்ரொடியூசர்கிட்ட காட்டுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டார். அப்போ எங்களுக்கு கொஞ்சம் 5D கேமரா, ஒரு 5 கேமராவும், ஒரு FCP சாஃப்ட்வேரோட ஒரு எடிட் செட்டப்பும் நீங்கள் எங்களுக்கு ஃப்ரீயாக வாங்கி தர முடியுமா சார்னு அதையும் வாங்கி கொடுத்தாரு எங்களுக்கு. அதனுடைய மதிப்பே கிட்டத்தட்ட பல லட்சங்கள் இருக்கும். இப்படி எந்த பிரதிபலனும் பார்க்காமல், இதுக்காக வேந்தருக்கு நாங்கள் எதுவுமே செய்யலை. இப்படி அவரும் அவருடைய இயல்பான கேரக்டர், ஒரு கருணை உள்ளமும் வள்ளத்தன்மையும் கொண்டவர் தான் திரு வேந்தர் அவர்கள். அதாவது எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்பேற்பட்ட நல்லவரை பற்றி சில அவதூறான செய்திகள், பணத்துக்காக அவர் அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாருன்னா, எனக்கு தெரிஞ்சு வருஷம் SRM குழுமத்தில் அவங்க கிட்டத்தட்ட 100கணக்கான சீட்டுகளை இலவசமாக கொடுத்துட்ருக்காங்க. அதாவது பொறியியல் காலேஜ் ஆகட்டும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆகட்டும், அப்பேற்பட்டவர் நிச்சயமாக பணத்திற்காக எந்த தவறும் செய்திருக்க மாட்டார் அப்படின்றது எங்களுடைய கருத்து. இது நாங்கள் திரைத்துறையை எங்களுக்கு அவர் பல எண்ணற்ற உதவிகள் செய்ததற்காக அந்த நன்றி கடனை நாங்கள் வெளிப்படுத்தணும். அதற்கான நேரம் இப்போ தான் வந்திருக்கு. இப்பேற்பட்ட நல்லவர் ஒரு தவறு இழைத்திருக்க மாட்டார் நாங்கள் நம்புகிறோம். அதை உங்கள் மூலமாக நாங்கள் பொதுமக்களுக்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் தெரிவிக்கணுன்றதுக்காக தான் அந்த சந்திப்பை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இல்லை, எங்களுக்கு நான் மதனை பற்றி எந்த கருத்தும் சொல்ல விரும்பல. அவர் எங்களுக்கு பெரிய பழக்கம் இல்லை, குறிப்பாக எனக்கு பெரிய பழக்கம் இல்லை, அதனால் எனக்கு தெரியாது. எங்களுக்கே ஒரு உதவி செஞ்சுருக்கிறார். எங்களை பொறுத்த வரைக்கும் இவர் நல்லவர். அதுக்காக அவர் கெட்டவரான்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியாது. அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலை. ஒரு பணியாற்றியவர் தான் காணாம போனாருன்ற ஒரு பிரச்சனை வருது. நீங்க அவர் நல்லவர்ன்ற ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் கொடுத்தீங்க, காணாம போனதுக்கு என்ன சொல்லுங்க? இல்லை சார், அது போலீஸோடைய வேலை சார். அதை கண்டுபிடித்து அதை அவங்க சொல்லணும். அது நான் அதை பற்றி கருத்து சொல்ல விரும்பல. என்னை பொறுத்த வரைக்குமே நான் பல நேரங்களில் என் மனசுக்கு எது சரின்னு போடுதோ அதை மட்டும்தான் செஞ்சிருக்கேன். நான் யாரை பற்றி எனக்கு கவலைப்படலை. நான் இப்போ நண்பர் வி சேகர் ஒரு குற்றச்சாட்டு வி சேகர் மேலே வரும்பொழுது கூட வி சேகருக்காக நாங்கள் குரல் கொடுத்தோம். ஒரு குறிப்பிட்ட இயக்குநர்கள் சங்கம் இல்லை, நாங்கள் அவருடைய நட்பு ரீதியில் பழகினா நான் RK செல்லுமணி போன்றவர்கள்லாம் அந்த வழக்கு முடிய வரைக்கும் அவர் சிறைச்சாலையில் போய் சந்தித்தோம். வழக்கு முடிகிற வரைக்கும் ஒவ்வொருடையும் நாங்கள் கோர்ட்டுக்கு போனோம். அவர் 1 மாதத்தில் ஜாமீனில் எடுத்து வரதுக்கான முயற்சிகள்லாம் நாங்கள் பண்ணோம். இது எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் நல்லவர். அதுபோல் இது எங்களை பொறுத்த வரைக்கும் பாரிவேந்தர் நல்லவர். இல்லை, இது பாரிவேந்தர் அவர்களை பற்றி சொன்னது திரைப்படத்துறை, பெப்சி, இயக்குனர் சங்கம் ஒட்டுமொத்த உறுப்பினர்கள் சார்பாக தான் நான் நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி தெரிவிக்கிறீங்களா இல்ல ஒரு நல்லவர்ன்றது மட்டும் சொல்றீங்க? இல்ல சார், எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மனிதர் சார். அவர் தவறு இழைத்திருக்க வாய்ப்பில்லைன்னு நாங்க கருதுறோம். இல்ல சார், ஒரு நல்ல சிம்பிள் லாஜிக் தானே. இப்ப என்னன்னா, எல்லாருமே இப்ப அவர் பணம் வாங்கியிருக்காரு, கல்வி காலேஜ் சீட்டு வாங்கிட்டாரு, அது வாங்கிட்டு SRM தான் வாங்கியிருக்காங்க, மோசடி பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா, அப்ப இவ்வளவு சீட்டு அவர் ஃப்ரீயா கொடுத்துருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது எந்த பெனிஃபிட்டும் இல்லாம எங்களுக்கு சீட்டு கொடுத்தனால அவருக்கு என்ன நல்லது நடந்தது? இன்னைக்கு தானே நம்ம உங்ககிட்ட பேசுறோம். இதுக்கு வரைக்கும் நாங்க SRMக்கு ஏதாவது பண்ணிட்டோமா? எங்களுடைய படத்தில் SRM போர்டை காமிச்சோமா? பாரிவேந்தர் நல்லவர் வல்லவர்னு ஏதாவது சொன்னோமா?
இந்த இறைவி படத்தோட இயக்குனருக்கு ரொம்ப நாளா அது ஒரு பிரச்சனை இருக்கு. ரொம்ப நாளாலாம் பிரச்சனை இல்லை. இறைவி படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் தான் ஆச்சு. போன வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆச்சு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஒரு வாரம் தான் ஆச்சு. இல்லை சார், அது ஒரே விஷயம். திரைப்படத்துறை இப்போ நாங்கள் எல்லாருமே சகோதரர்கள், அண்ணன் தம்பி மாதிரி தான் பழகிட்டு இருக்கோம். அது என்னுடைய கேரக்டர் உங்க எல்லாருக்குமே தெரியும். நான் ரொம்ப சமாதானத்தையும் ஒரு இதை தான் விரும்புகிறேன். நான் இந்த இது ஸ்மூத்தாக நான் டீல் பண்ணி இதை சால்வ் பண்ணி முடிச்சது. ஒன்றும் தயாரிப்பாளராக இருந்த மதன் வந்து அவருடைய மனைவி அவருடைய தாயுடைய கண்ணீருக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? இல்லை சார், நான் அதான் சொல்கிறேன்ல சார். அதாவது நான் அவருக்கு இந்த பேட்டியின் மூலமாக அவரை பற்றி ஒரு வார்த்தை கூட நான் சொல்ல விரும்பலை. எனக்கு அவர் பழக்கம் இல்லை. அவர் பக்கம் ஏதாவது நியாயம் இருந்ததுன்னா போலீஸ் அவரை கண்டுபிடித்த பிறகு அந்த உண்மைகள் வெளிவரும். அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை. நான் இவர் நல்லவர் தான் சொல்கிறேன், இவர் கெட்டவர் நான் சொல்ல தயாராக இல்லை. இது நீங்கள் திரும்ப திரும்ப இவர் நல்லவர்னா இப்போ இவர் ஏதாவது சர்டிஃபை பண்ணீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு சிவா பழக்கம், நான் சிவா நல்லவர்னு சொல்லுவேன். எனக்கு பழக்கம் இல்லாத இன்னொருத்தர் பற்றி இவரை பற்றி சொல்லுங்கன்னா எப்படிங்க? இல்லையே, இந்த பிரச்சனைக்காக இல்லையா? இதே இடத்துல நாங்கள் இந்த முந்தியோரோட நாங்கள் வேந்தரை பற்றி எங்களுக்கு இந்த உதவி செஞ்சிருக்கான்றதை நாங்கள் முன்னாலுமா சொல்லியிருக்கோம். நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம். பத்திரிகை நீங்கள் மறுக்க முடியுமா? இங்கே இருக்கிற பத்திரிகை நண்பர்களோ தொலைக்காட்சி நண்பர்களோ யாராவது மறுக்க முடியுமா? வேந்தர் எங்களுக்கு கூட நல்லது செய்யலாம் சார். பட் ஆனா அவர் வந்து தப்பு செஞ்சிருக்க மாட்டாருன்னு நீங்க சொல்ல முடியாது சார். இல்ல சார், இல்ல அதாவது ஒருத்தர் வந்து பாதிக்கப்பட்ட சில பெற்றோர்கள் தான் வந்து இந்த சிலர் மூலமா காசு, மதன் மூலமா வந்து சுதிரன்றவர் மூலமா காசு கொடுத்திருக்கோம். நான் உங்க ஆபீஸ்க்கு போயிருக்கோம். எஸ்ஆர்எம் குழுமத்துல வந்து சொல்லியிருக்காங்க, இவர் தான் வாங்கினா நீங்க போய் மதனை பாருன்னு சொல்லி அவங்க குற்றச்சாட்டு சொன்னதான் வந்து காவல்துறையில வந்து புகார் கொடுத்திருக்காங்க. நீங்க சொல்றத பார்த்தா இவர் நல்லவர்னு பார்த்தா அப்ப புகார் கொடுத்தது வந்து போய் அதை இல்ல சார், நான் அதை பற்றியே கருத்து சொல்ல விரும்பலன்ற. எங்களுக்கு தெரிந்த உண்மைகளை தான் சொல்ல முடியும். எங்களுக்கு தெரியாத பல உண்மைகள் இருக்கலாம். அதை பத்தி எல்லாம் நான் கருத்து சொல்ல விரும்பல. இல்ல சார், அப்படி சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாது. எனக்கு தெரிந்த இதுதான் தெரியும். காலேஜில் அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு இந்த உதவிகள்லாம் செஞ்சிருக்கிறாரு. இது அவருக்கு ஏதாவது ஒரு ஆதாயமோ பிரதிபலனோ எதிர்பார்த்திருந்தா இதெல்லாம் அவர் செஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லையா சார்? எனக்கு இல்ல, இயக்குனர் சங்கத்துக்குன்னு இல்ல சார், தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கு இன்ஜினியரிங் காலேஜ் சீட்ஸ்லேருந்து காலேஜ் சீட்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு. மெடிக்கல் உதவிகள் செஞ்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு நடிகர் சங்கத்துக்கு செய்கிறாரு, தயாரிப்பாளர் சங்கத்துக்கு செய்கிறாரு, எல்லாமே பண்ணுறாரு. என்ன அவசியம் அவருக்கு? இந்த உதவிகள் வந்து நாங்கள் சொல்லி தானே வெளியில் தெரியுது. அவர் தம்பட்ட அடிச்சுக்கலையா? அவர் எங்களை ஏதாவது எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு வாங்கன்னு யாராவது கூப்பிட்டாரா? அந்த அரசியலுக்கோ இதுக்கோ அவருடைய இதுக்கோ எதுக்குமே எங்களை பயன்படுத்தல, எங்களை கேட்கவும் சொல்ல வேண்டிய தேவை உங்களுக்கு என்ன சார்? இல்லை சார், அது நமக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. இந்த நேரத்தில் நமக்கு உதவி செஞ்ச ஒருத்தர் வந்து எல்லாரும் காயப்படுத்தும் போது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சார், அது நடந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆச்சு. இந்த இஷ்யூவே இப்போ தானே வருது. போன 6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் 2 பேரும் வேண்டியவர்களாக தானே இருந்திருக்காங்க. அதெல்லாம் அப்படிலாம் நம்ம பார்த்தா யாருமே உதவி செய்ய மாட்டாங்க சார். இந்த நிலைமை நீடித்தால் யார் இப்ப நல்ல நாளிலே சினிமாக்காரர்களுக்கு யாரும் உதவி செய்யறதில்ல. இப்ப எல்லாருடைய எண்ணமும் வந்து சினிமாக்காரர்கள்லாம் வசதியானவர்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்க கஷ்டப்படுறவங்க, பிச்சை எடுக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும். இதுல அவர் முன் வந்தார். ஒரு பாரிவேந்தர் முன் வந்தனாலே இன்னைக்கு பல கல்வியாளர்கள் வந்து திரைத்துறை சேர்ந்த பல பேருக்கு இலவச கல்வி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் அவரு தான் ஒரு முன் உதாரணமான. மதனுக்கும் சமீபகாலம் பிரச்சனைன்றாங்க. நாளைக்கு வந்து போலீஸ் துறையோ மற்றவங்க வந்து ரவி மேல குற்றச்சாட்டு சுமத்துனாங்கன்னா அதுக்கு நீங்க வந்து இப்ப நீங்க நல்லவர் அந்த மாதிரி சர்டிபிகேட் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு வந்து அது உங்களுடைய தரப்பு மக்களே வந்து அது தவறான முடிவு அந்த மாதிரி சொல்ல வாய்ப்பு இருக்கு. இல்ல அதாவது நான் என்ன சொல்றேன்னா, என் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன், அவர் நல்லவர்னு சொல்றேன். இதுல வந்து எதிர் விளைவுகள் வருது அப்படின்னா நான் அதை பத்திலாம் என்னைக்குமே கவலைப்பட்டதே கிடையாது. நான் இப்போ அதனாலதான் நான் விசேகர் மேட்டர் நான் உங்களுக்கு சொன்னேன், அவ்வளவு தைரியமா சொன்னேன். அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்ல நெருங்கிய நண்பர்கள் கூட விட்டுட்டு போயிடுவாங்க. நாங்க அதை பத்தி கவலைப்படவில்லை. எங்க பாயிண்ட் ஆஃப் வியூல விசேகர் நல்லவர். அவர் ஒரு நேர்மையான பல வருடங்களா நான் அவரை பார்த்துட்டு இருக்கேன். அதனால தான் நாங்க போனோம். அதே மாதிரி தான் இது. இது வந்து போலீஸ் தான் விசாரிக்குது. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் போலீஸ் தான் விசாரிக்குது. ஆமா, அவர் நல்லவரா கெட்டவரான்றது போலீஸுக்கு தான் தேவை. ஆமா, நீங்க போயிட்டு போலீஸ் கிட்ட சொல்லாமே அவர் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, உங்கள் மூலமா ஏன்னா பப்ளிக்ல பாரிவேந்தர் எப்படின்னு மக்களுக்கு தெரியாதுல்ல சார். எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனம் நடத்திட்டு இருக்காரு, மருத்துவமனைகள் நடத்திட்டு இருக்காரு, பாம்னி சர்வீஸ்ல இருந்து, பஸ் சர்வீஸ்ல இருந்து, ஹோட்டல்ஸ்ல இருந்து பல மிகப்பெரிய தொழிலதிபராகவும் விளங்கிட்டு இருக்காரு. பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு தவறானவராக இருக்கலாம். நாங்க இப்பேற்பட்ட இறக்க சிந்தனை உள்ளவர் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா பப்ளிக் பாயிண்டால் அடடா இவ்வளவு நல்ல மனுஷனா அப்படின்னு தெரியறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. எங்களுடைய நன்றி கடனை வெளிப்படுத்துறோம். பப்ளிக்கு தெரியணும். பாரிவேந்தர் எங்களை பொறுத்த வரைக்கும் நல்லவர். எங்களுக்கு மட்டும் இல்ல, நீங்க எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தில் இருக்கிற எஸ்ஆர்எம்ல போய் கேட்டு பாத்தீங்கன்னா அந்த சரௌண்டிங்ல இருக்கிற 40-50 கிலோமீட்டர் இருக்கிற அத்தனை பொதுமக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் அங்க மருத்துவ சிகிச்சை இலவசமாக செய்யப்படுகிறது சார். அது அவங்களாம் சார் அப்படி இருந்து நீங்க சொல்றது உண்மையா இருந்தா அவங்க விட்டுருவாங்களா சார்? இன்னைக்கு எல்லாம் அது முடியாது. நில அபகரிப்பு சட்டம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு.
நல்ல அது இன்னைக்கு இருக்குது சார் strong ஆ அடிக்கல இல்ல அன்னைக்கு அவன் இன்னைக்கு கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அந்த கம்ப்ளைண்ட்டை அவன் இடத்த 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தது உண்மையாக இருந்தால் இன்னைக்கு கூட புகார் கொடுக்கலாம். சார் நாளைக்கு இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்குல சிறையில் ஆமா. இருக்கிற பேர் நினைக்கிறேன் அதுக்கு ஆதரவு நீங்க தெரிவிக்கிறீங்க சார் அது வந்து ஒரே விஷயம், நான் தனிப்பட்ட முறையில் விக்ரமன் நான் வந்து ஏற்கனவே வந்து இது சங்கம் நல்லா கவனிச்சிங்க, இதை பதிவு செஞ்சீங்க, இது சங்கம் சார்ந்தது இல்லை. நான் வந்து ஏற்கனவே வேலூர் ஜெயிலில் போயிட்டு பேரறிவாளன் முருகன் சார்ந்தெல்லாம் நான் போய் சந்திச்சுட்டு வந்தேன். நான் 2-3 முறை சந்திச்சிருக்கேன். கடைசியாக ஒரு 3 மாதங்களுக்கு தேர்தலுக்கு முன்பு நான் உங்களை சந்தித்தேன். அவங்களை விடுவிக்கணுன்ற அறிக்கை கோரிக்கையெல்லாம் நாங்கள் விடுத்தோம், பத்திரிகை மூலமாகவும் விடுத்தோம். நாளைக்கு அந்த ஒரு போராட்டத்தில் நான் கலந்துக்கிறேன் சார். விக்ரமன் இயக்குனர் விக்ரமனாக கலந்து கொள்கிறேன். இயக்குனர் சங்க தலைவராக நான் கலந்துக்கல. நான் அவங்ககிட்ட ஒரு சின்ன நாளைக்கு எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கனால நான் சென்னையில இருந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அதையும் நாங்கள் பதிவு செஞ்சுக்கிறேன். நான் வேலூர்லேருந்து வரல, சென்னையில் நானும் நண்பர் ரமேஷ் கண்ணா என் கூட வரன்றிருக்காரு. இன்னும் நம்ம என் கூட இருக்கிற என்னுடைய நண்பர்களாக இருக்கிற ரவி மரியா இவங்க மாதிரி உள்ளவங்களாம் வர தயாராக இருக்காங்க. நாங்கள்லாம் கலந்துக்கிறோம். சார் அதாவது மதன் காணாமல் போனதற்கும் பாரிவேந்தர்களோ இல்ல பாரிவேந்தரோட மகனுக்கோ ஏதாவது தொடர்பு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? சார் இதெல்லாம் நான் கருத்து சொல்ல விரும்பலை. இது எதுக்கு, அதாவது இதெல்லாம் காவல்துறையுடைய வேலை சார். நான் அதை பற்றியே சொல்லவே விரும்பலை சார். இன்னும் காவல்துறையே ஒரு முடிவு பண்ணல இந்த வழக்கு விவகாரத்துல. அதுக்குள்ளே நீங்க இந்த மாதிரி சார் என்னுடைய கருத்து சார். நான் யாரை நீங்க ஒரு எப்பேற்பட்ட காந்தியினுடைய கொலையிலேயே காந்தியை சுட்ட கோட்சேக்கே சப்போர்ட் பண்ற ஒரு குரூப் இருக்கு இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கலாம். அதனால நம்ம அதை மறுக்க முடியாது. ஒரு ஆள்கிட்ட போய் அவர் நல்லவரா கெட்டவரா கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அவர் நல்லவருன்னு தான் சொல்லுவோம். கெட்டவன் சொல்றது இன்னொருத்தர் இருப்பான். அதுக்காக நீங்க அந்த சைடே திருப்பி சார் யாருமே கேட்கல. உங்களை வந்து அவர் நல்லவன் சொல்லி யாரும் ஏற்கனவே முன் வந்து சொல்றதுக்கான காரணம் தான் கேட்கறாங்க சார். இது நான் என்னுடைய நன்றியை வெளிப்படுத்த கூடாது சார். எனக்கு இவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு சார். அவருக்கு மனசுல ஏன் அவருக்கே கூட நாளைக்கு தோணலாம். செஞ்சோட்டு கடன் தான் சார். ஆமா, செஞ்சோட்டு கடனை எப்ப வேணாலும் சொல்லலாம் சார். நன்றிக்கு வித்தாகும் நல்ல ஒழுக்கம். ஆமா இந்த கேள்வி நாங்க முன்வைக்கிறோம். சரி, இப்ப நீங்க ஏன்னா நீங்க தனிப்பட்ட முறையில கருத்து சொல்றதுனால நாங்க இதை கேட்க போறதில்ல. அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத எங்களுடைய தனிப்பட்ட முறையில் கருத்து. இப்போ இது கிட்டத்தட்ட தனிப்பட்ட முறையில் கருத்து மாதிரி தான். இது வந்து இயக்குனர் சங்கத்தில் நடக்குது. எங்க இயக்குனர் சங்க உறுப்பினர்கள் எல்லோருமே பல பேர் பலன் நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னைய வரைக்கும் டெய்லி ஒரு 10 பேராவது SRM ஹாஸ்பிட்டலில் போய் பலன் நினைச்சிட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப்ல எல்லாம் எல்லாத்துலயும் நிறைய தகவல் பரிமாற்றம் நடந்துச்சு. அப்பெல்லாம் விட்டுட்டு இப்ப திடீர்னு நீங்க வந்து பிரச்சனை இல்ல இது எங்களுக்கே ஒரு உறுத்தலா இருக்கு, ஒரு கில்ட்டி கான்சியஸ் வருது. நம்ம என்னடா நமக்கு இவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு, அவருக்கு சப்போர்ட்டா நம்ம ஒண்ணு கூட சொல்லலையே, நம் பார்வையில் அவர் நல்லவரும் தெரியுது, ஏதாவது ஒரு கருத்து சொல்லணுமா அப்படின்னு தோணுது. அது எங்களுடைய முடிவு தாமதமா இருக்கலாம். நிச்சயமா இது அன்னைக்கே சொல்லி இருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. என்ன பற்றி மத்த பத்திரிகைகள் எப்படி போடுவாங்கன்னு நம்புறீங்க? மத்த டிவிகள் பேதரமல்ல போடுவாங்க நல்லவன்னு சொன்னா பத்திரிகைகள் எப்படி சார்? இல்ல சார், நான் வந்து என்னுடைய கடமை நான் சொல்றேன். அட்லீஸ்ட் உங்க 100 பேருக்காவது அதை புரிஞ்சா எனக்கு போதும் சார். இந்த நேரத்துல இந்த பணத்தை இழந்துட்டு இருக்காங்க இல்லையா, ஆமா அவங்களுக்கு நீங்க சார். இல்ல சார், நான் அந்த கருத்துக்களுக்கெல்லாம் நான் அந்த இடத்துக்குலாம் நான் வரவே விரும்பல. அந்த சர்ச்சை எதுக்கும் நான் சிக்க விரும்பல. இல்ல சார், அது எனக்கு சம்பந்தம் இல்லாத. எனக்கு இந்த உதவிகள்லாம் செஞ்சிருக்கிறார். என் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு நல்லவர் நான் சொல்றேன், அவ்வளவுதான். அதோட விட்டுருங்க. நீங்க அதை தாண்டி இந்த பணம் கொடுத்தவங்க கதி என்ன, இது என்ன கதின்னா சொல்றதுனால பணம் கொடுத்தாங்க இல்லையா, அவங்க மனசு புண்படாதா, அவங்க இழந்துட்டு இருக்காங்க இல்லையா? இல்ல சார், அவங்களுக்குமே சில நேரங்களில் சில பொதுமக்கள் காசு கொடுத்து படம் பாக்குற பொதுமக்கள் வந்து அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க சார். எங்களுக்கு நல்லவர்னு சொல்றோம். எங்களுக்கு நல்லவர் தான் நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். எங்க திரைத்துறைக்கு ஒரு நல்ல செஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு நல்லவர்ன்றது வந்து நீங்க போயிட்டு யார் விசாரணை நடத்துறாங்களோ அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க உங்க ஸ்டேட்மெண்ட்டையும் வாங்கிக்கின்னு விசாரணைக்கு உதவும். எல்லா மீடியாவையும் கூப்பிட்டு ஒன்னா வச்சு நீங்க சொல்றது இது மக்களை போய் சேருமே தவிர விசாரணைக்கு உதவுமானது இல்ல சார். விசாரணைக்கு ஒரு விஷயம் சொல்றேன் சார். இந்த விசாரணைக்கு உதவுறதுக்காக இந்த கூட்டம் கூட்டப்படவில்லை. எங்க பாயிண்ட் ஆஃப் வியூல சில உண்மைகளை உங்கள் மூலமா பொதுமக்களுக்கு தெரிவிக்கிறோம். எங்களுக்கு இவ்வளவு நல்லது செஞ்சிருக்கிறாரு சார். இந்த கேள்வியை கேட்டீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற பல கோடீஸ்வரர் நீங்க கேட்க வேண்டியிருக்கு. என்ன பாரிவேந்தர் மட்டும் தானா? அப்ப எத்தனையோ பர்சன்ட் இதையே நான் காலகாலமா கேட்கிறேன். முன்னேறக்கூடாதா? என்ன நாளைக்கு இன்னொருத்தர் இதே மாதிரி வந்து ஏதோ ஒரு வகையில ப்ராப்ளம் ஆனவர் இயக்குனர் சொன்னதை வந்து அணுக மாட்டாங்களா? விக்ரமன் சார் நீங்க மீடியாவுக்கு சொல்லுங்க. அப்படியெல்லாம் நான் விலை போறவனா நான் கேட்கறேன். நான் இப்பவும் சொல்றேன், அப்படி பண்றதா இருந்தா இது வரைக்கும் வந்து நான் பண்ண படங்கள் ஒவ்வொரு படங்களும் சக்சஸ் ஆகும்போதே ஒவ்வொரு வருஷமா 5-6 படம் 10 படம் பண்ணி கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருப்பேன். அப்படியெல்லாம் வந்து பணம் மட்டுமே என்னுடைய நோக்கம் இல்லை. என்னை யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது. என் மனசுக்கு அதனாலதான் நான் விசிஆர் மேட்டர் கூட சொன்னேன். மற்றவர்களை பற்றி கவலை இல்லை. என் மனசுக்கு என்ன படுதா நான் அதை தான் செஞ்சிட்டு இருக்கேன். இனி வந்து ஏமாத்துபவர்கள்
அவர்கள் இயக்குநர் சங்கத்தை போயிட்டு அவங்களுக்கு நல்லது செஞ்சா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இக்கட்டான இல்ல சார், அப்படியெல்லாம் நாங்க வந்து எல்லாரையும் சொல்லல, எல்லாரையும் சொல்லவும் மாட்டோம் சார், எல்லாரையும் சொல்ல மாட்டோம். எங்களுக்கு தெரியுது இல்ல, நம்ம அவர் கூட பழகிருக்கு. இப்ப நானும் அங்க இருக்கிற பெப்சி தலைவர் ஒரு வாய்ப்பா கருத மாட்டாங்களா? இல்ல சார், இல்ல என்னன்னா அங்க பெப்சி தலைவர் இருக்காரு, பெப்சி செக்ரட்டரி இருக்காரு, எல்லாருமே அவர் மூலமா இவங்ககிட்ட எல்லாம் கேளுங்க, அந்த அனுபவத்தை கேளுங்க. போய் சந்திச்ச உடனே அந்த உதவிகள் செஞ்சிருக்காரு. அது வெளியில சொல்லியிருக்காரா? சிவா நீங்க சொல்லுங்க. என்னன்னா இத அவர் உங்ககிட்ட பிரஸ் மீட் கூட்டி நான் டைரக்டர் அசோசியேஷனுக்கு இத்தனை காலை சீட்டு கொடுத்திருக்கேன், பெப்சிக்கு இத்தனை கொடுத்திருக்கேன்னு அவர் சொல்லியிருக்காரா? நாங்க தானே சொல்றோம். நீங்க வாங்க சிவா, நீங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்கிறோம் சார். என்னன்னா பல குற்றங்கள் சுமத்தப்பட்டவங்க இருக்காங்க, பெரிய பெரிய குற்றங்கள். ஆனா அவங்க நல்லது செஞ்சிருக்காங்கன்னா அவங்க நீங்க நல்லவன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் இன்னைக்கு வந்து தண்டனை கைதிகளா இருக்காங்க, பெரிய பெரிய ஆளுங்க சார். அவங்க வந்து நிறைய உதவி செஞ்சிருக்கிறதுனால அவரை நல்லவர்னு சொல்லி போட்டுட்டா போதுமா சார்? இல்ல இப்ப இவர் குற்றம் சாட்டப்பட்டிருக்காருன்னா நீங்க எந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள்லாம் குற்றவாளிகள் அல்ல, குற்றம் சாட்டப்பட்டவர்கள்லாம் குற்றவாளி கிடையாது. இவர் நல்லவரா கெட்டவரான்றது கோர்ட்டு தீர்ப்பு சொன்னோம். அதுக்கு பிறகு நீங்க எங்கிட்ட கேட்டீங்கன்னா நியாயம். அதுக்கு நம்ம பிரதர் இல்லை ஒன்றும் இல்லை. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காலேஜ் சீட்ஸ் நாங்கள் தான் இப்போ சில சீட்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம். இன்னொரு 4-5 காலேஜ் கொடுத்துருக்காங்க, இலவசமாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நேற்று இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் டைரக்டர் பைபாஸ் சர்ஜரி விஜய் ஆனந்த் இல்லை இருங்க தலைவா அப்படி கேட்கும்போது எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் போகும்போது நம்ம போய் கேட்கறதுக்கு முன்னாடி அவரை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கலாம். அவங்க சம்மந்தப்பட அப்போ நான் எங்கள் கருத்து அவங்க நல்லது செஞ்சவங்கன்னு சொல்ல வரோம். நீங்கள் சொல்கிற மாதிரி மற்ற கருத்துக்களை பற்றி நாங்கள் சொல்லவில்லை, விவாதிக்கவே இல்லை. எங்களுக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு அப்போ நாளைக்கு ஒரு 2 வருஷம் கழிச்சு அவர் உண்மையாக நல்லவராக இருக்கிறார் பட்சத்தில் நாங்கள் போய் ஒரு சீட்டு கேட்க போனோம்னா அன்னைக்கு எங்கேயா போனீங்க நீங்கன்னு கேட்டாங்கன்னா எங்களோட இது என்ன இருக்கும்? ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்ற மாதிரி வரக்கூடாது இல்லை. அப்போ எங்கள் பதிவு நாங்கள் போனோம், கேட்டோம், உதவி செஞ்சோம். நாளை நிஜமா வந்து கேட்கும்போது இல்லை ஒருத்தர் நிஜமா இன்னைக்கு சீட்டு வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம், காலேஜுக்கு பசங்க அழுதுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு உதவியை எங்களுடைய கருத்தை சொல்லிடுறோமே தவிர்த்து வேற இதுல வந்து அது இருக்கா இது இருக்கான்றதால எங்களுக்கு தெரியாது சார். 4 பேர்லாம் இல்ல, 40,000 பேர்ல படிக்கல. என்ன இல்ல நீங்க சம்பந்தம் டாபிக் டைவர்ட் பண்ணணும். அதுக்கு அவர் இப்படி ஒவ்வொருத்தரையும் இல்ல. நான் எங்களுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லிட்டேன். இல்ல சார், இது இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க பேசினேன். இது பற்றி கொஞ்சம் விரிவா ஒரு அனுராக் காஷ்யப்டையும் பேசிட்டு அதுக்கப்புறம் உங்களை நான் கண்டிப்பா சந்திப்போம். அது நம்ம என்ன செய்யறது என்ன இது அப்படின்றது. அதுக்காக என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இதுவும் இயக்குனர் சங்க தலைவரா இல்ல. அதாவது சென்சார் வேணும் சார், கண்டிப்பா சென்சார் வேணான்றதெல்லாம் இது இல்லை. அதுக்காக சில இப்போ அவருடைய இது மாதிரி கொஞ்சம் அத்துமீறல் இருந்ததுன்னா அது எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணுவோம். நன்றி சார். சார் வேணாம் சார், இது தயாரிப்பாளர் சங்கத்தில் கேட்க வேண்டிய கேள்வி சார். நான் ஒன்லி டெக்னீஷியன். இல்ல சார், கார்த்திக் சுப்ராஜ் நேற்று தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. கம்ப்ளைண்ட் இல்ல, அவருடைய விளக்கத்தை கொடுத்திருக்காரு. நல்ல கவனிச்சிங்க, அவருடைய தண்ணியில விளக்கம் கொடுத்திருக்காரு. நான் இது சுமூகமா பேசி சால்வ் பண்ணி வைப்பேன். இது எங்களுக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் ரொம்ப இணக்கமான ஒரு சூழல் தான் நிகழுது. அதனால நிச்சயமா சுமூகமா முடிச்சிடும். இல்ல சார், அது வந்து அனுராக் காஷ்யப் எனக்கு ஒரு மெயில் அனுப்பியிருக்கார். ஓகேங்களா, அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இது நாங்கள் எல்லாத்தையும் இப்போ பெப்சி, இப்போ எங்களை விட நாங்களும் பெப்சியில் தான் இணைந்திருக்கோம். பெப்சி தலைவர்கிட்டையும் பேசி எல்லாரும் சேர்ந்து கலந்து பேசி டக்குன்னு சென்சாரை எதிர்த்துலாம் பண்ணிட முடியாது சார். சென்சார் வேணான்னு சொல்ல முடியாது. சென்சார்ன்றது அவசியம், என் தனிப்பட்ட கருத்து அது. ஓகேங்களா, அதனால இது பேசி சும்மா அதில் என்ன பண்ண முடியும், எந்த வகையில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்றத நாங்கள் பேசுவோம். அது நான் விடுறத விட அவர் தான் விட முடியும். ஏன்னா அவர் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளன தலைவர். ஆமா, ஐஃபக்லயும் அவர் தான் இருக்காரு. அகில இந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்துக்கும் அவர் தான் தலைவராக இருக்காரு. வந்தோட பேசிட்டு. ஓகேங்க, நன்றி.